அனைவருக்கும் வணக்கம். என் மனத்தை மாற்றிய ஒரு சம்பவத்தை பற்றி இக்காணொலியில் காண்போம். காலை பொழுது இனிதே புலர்ந்தது. தான் வசிக்கும் 6வது கட்டடத்திலிருந்து இயற்கை எழில் கொஞ்சும் எதிரே இருக்கும் பூங்காவின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தாள் வாணி. சட்டென ஒரு மின்னல் வெட்டு. அம்மாவின் கூக்குரலாய், "வாணி, பள்ளி செல்வதற்கு நேரமாயிற்று. அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நேரமாயிற்று" என்று உரக்க கத்தினார். சட்டென யதார்த்த உலகிற்கு திரும்பி மடமடவென்று தன் வேலைகளை முடித்துவிட்டு அறக்க பறக்க பள்ளிக்கு கிளம்பினாள் வாணி. மதிய வேளைக்கு பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் அவளுக்கென்றே மூக்கை துளைக்கும் மனத்தோடு கையில் கொடுத்தார் அவள் அம்மா. வேறு வழியின்றி அரைமனத்தோடு வாங்கிக் கொண்டாள் வாணி. அப்போதுதான் உயர்தமிழ் வகுப்பு அன்று இருப்பது அவள் நினைவுக்கு வந்தது. பள்ளியை அடைந்த வாணிக்கு வகுப்பு இடைவேளையின் போதே ஆகோர பசி அவளை ஆட்கொண்டது. இடைவேளை நேரத்திலேயே கோழிக்கறியின் வாசம் அவள் சுவாசம் வரை சென்றது. சற்றும் யோசிக்காது தன் பணப்பையிலிருந்த பணத்தை எடுத்து கோழிச்சோரை வாங்கினாள் வாணி. அரைகுறை மனத்தோடு வகுப்பில் அமர்ந்தாள் வாணி. அந்த வகுப்பு முழுவதுமே கோழி சோரை சுவைப்பதை பற்றிய சிந்தனையே அவள் மனத்தை சுற்றி சுற்றி வலம் வந்தது. பள்ளி மணி ஒலித்தது. அப்போதுதான் பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் கொண்ட பை தன்னை முறைத்து பார்ப்பதை உணர்ந்தாள் வாணி. அம்மா கொடுத்த சோரை குப்பையில் கொட்டிவிடலாம் என்ற எண்ணமும் அவள் மனத்தில் தோன்றியது. அப்போது அவள் அருகில் சோகம் தோய்ந்த முகத்தோடு தோழி மீனா அமர்ந்திருந்தாள். கோவிட்-19 மீனாவின் குடும்பத்தையும் விட்டு வைக்கவில்லை. ஆட்குறைப்பு காரணமாக அவளது அப்பாவிற்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. வறுமையின் காரணமாக வீட்டில் உணவு எதுவும் சமைக்கவில்லை என்று கூறினாள் மீனா. வாணிக்கு சட்டென மின்னல் வேகத்தில் ஒரு யோசனை தோன்றியது. தன்னிடம் உள்ள அம்மா சமைத்த உணவை அவளிடம் கொடுத்துவிட்டு கோழிச்சோரை நாம் சாப்பிடலாம் என்றும், மேலும் அம்மாவும் தன்னை திட்டமாட்டார் என்று நினைத்தாள். அதன்படி இருவரும் சாப்பிட முற்பட்டனர். அருகருகே இடம் கிடைக்காததால் சற்று தூரத்தில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர். தூரத்தில் இருந்து வாணி மீனாவை பார்த்தாள். ஒரு சாதம் கூட மிச்சம் வைக்காமல் வேக வேகமாக மீனா சாப்பிட்டு கொண்டிருந்தாள். வாணியால் கோழிச்சோரை முழுவதும் சாப்பிட முடியவில்லை. அவள் மனத்தில் ஏதோ ஒரு நெருடல். நம்மிடம் ஒன்று இருக்கும் போதே மற்றொன்றிற்கு ஆசைப்படுகிறோம். ஆனால் ஒரு சிலருக்கு ஒருவேளை சாப்பாடு என்பதே மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறதே என்று வேதனைப்பட்டாள் வாணி. மீனா முழுவதும் சாப்பிட்டுவிட்டு மனமாற தன் நன்றியை வாணிக்கு தெரிவித்தாள். கனத்த மனத்தோடு பள்ளியிலிருந்து வீடு திரும்பினாள் வாணி. அவள் அம்மா தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றை இமை கொட்டாது பார்த்து கொண்டிருந்தார். அவர் அருகில் உட்கார்ந்த போதுதான் வாணியின் மன அழுத்தம் இரட்டிப்பானது. அது மிகவும் உலகின் வறுமையில் வாடும் நாட்டையும் அங்கு வாழும் மக்களின் அன்றாட வாழ்க்கை முறைகளையும் சித்தரிக்கும் விதமாக அமைந்த நிகழ்ச்சியாகும்.
தாரை தாரையாக வாணியின் கண்களிலிருந்து கண்ணீர் மழை வழிந்தோடியது. ஒன்று விடாமல் நடந்த அனைத்தையும் அம்மாவிடம் கொட்டிவிட்டாள் வாணி. அமைதியாக அம்மா அவளை உற்று நோக்கினார். 1000 அர்த்தங்களும் அவர் விழியின் வழி வாணி உணர்ந்தாள். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து என்னும் குரலுக்கு ஏற்ப இருப்பவர்களுக்கு கொடுப்பதை விட இல்லாதவர்களுக்கு ஒன்றை கொடுப்பதே மிகச்சிறந்த அறம் ஆகும். மற்றவை எல்லாம் பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒன்றாகும் என்பதை அவள் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டாள். அதோடு உணவை வீணடிப்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதையும், உணவு கிடைக்காமல் தவிக்கும் மக்களின் வாழ்க்கை சம்பவங்களிலிருந்தும் தான் கற்றுக்கொண்ட பாடத்தை ஆழமாக மனத்துக்குள் விதைத்தாள் வாணி. இந்நிகழ்வானது வாணியின் மனத்தை மாற்றிய ஒரு மிக பெரும் சம்பவமாக அமைந்தது. நன்றி, வணக்கம்.